குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் சுவாலஜி டீச்சர் சுதாகர் பேசுகிறேன். ஸோ லெசன் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் டுடே நம்ம எந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புரோட்டோசோவன் டிசீசஸ், புரோட்டோசோவா நோய்கள். about 15 genera, 15க்கும் மேற்பட்ட புரோட்டோசோவா live parasite within the human body and cause diseases. 15க்கும் மேற்பட்ட இனங்களை சார்ந்த புரோட்டோசோவாக்கள் மனித உடலில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. அதில் ஃபஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமீபியாசிஸ். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? அமீபியாசிஸ், ஆல்சோ கால்ட் அமீபிக்ஸ் டிசென்ட்ரி, அமீபிக் சீதபேதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அமீபிக் கோலிட்டிஸ், வயிற்றறை பெருங்குடல் அழற்சின்னு சொல்லுவாங்க. அமீபிக் கோலிட்டிஸ் ஏன்னா அது எங்கே அஃபெக்ட் பண்ணுது? லார்ஜ் இன்டெஸ்டைனில் கோலத்தில் அஃபெக்ட் பண்ணுது, கோலன். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னா இட் இஸ் காஸ்டு பை எண்டோமீபா ஹிஸ்டைட்டிகா. நோட் பண்ணிங்க, 1 மார்க் கேட்பாங்க. அமீபியாசிஸ் இஸ் காஸ்டு பை யார் அப்படின்னா எண்டோமீபா ஹிஸ்டைட்டிகா. ஓகே. த நெக்ஸ்ட் விச் இஸ் லீவ்ஸ் இன் ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைன். அது எங்கே உயிர் வாழுது அப்படின்னா ஹியூமனுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் உயிர் வாழுது. அண்டு ஃபீட்ஸ் ஆன் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், நம்மளுடைய உணவுத் துகள்களை சாப்பிடுது. அண்டு பாக்டீரியாக அங்கே பெருங்குடலில் இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கும் சாப்பிடுது. யார் சாப்பிட்றா? எண்டோமீபா ஹிஸ்டைட்டிகா. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ் பேரசைட் இஸ், நோட் பண்ணி 1 மார்க்கு. எந்த நிலையில் இந்த டிசீஸை காஸ் பண்ணோம் அப்படின்னா இது நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேஜஸ் தான் ட்ரோபோசோவாய்ட் ஸ்டேஜில் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. ஸோ அந்த ட்ரோபோசோவாய்ட் ஸ்டேஜில் விச் பெனிட்ரேட்ஸ் என்னது விச் பெனிட்ரேட்ஸ் த வால் ஆஃப் த ஹோஸ்ட் இன்டெஸ்டைன், அதாவது எங்கே அப்படின்னா கோலன், பெருங்குடத்தில். அந்த பெருங்குடலினுடைய சுவர் பகுதிகளை துளைத்து கொண்டது. அண்டு செக்ரீட் என்னத்தை செக்ரீட் பண்ணுன்னா ஹிஸ்டோலைட்டிக் என்சைம், திசுக்களை அழிக்கக்கூடிய நொதிகளை இது செக்ரீட் பண்ணுது. யார் செக்ரீட் பண்ணுறா? எண்டோமீபா ஹிஸ்டைட்டிகா. எந்த ஸ்டேஜில்? ட்ரோபோசோவாய்ட் ஸ்டேஜில். ஆர் யூ கிளியர்? ஸோ தட் அது திசுக்களை அழிக்கக்கூடிய என்சைமை செக்ரீட் பண்ணுறதுனால அங்கே என்ன ஏற்படுதுன்னா அல்சரேஷன், திசுக்கள் அழியுது. அதனால் ப்ளீடிங், இரத்த கசிவு, அப்டாமினல் பெயின், அடிவயிற்று வலி இருக்கும். ஸ்டூல் வித் எக்ஸஸ் மியூக்கஸ், நம்ம போகக்கூடிய அந்த வேஸ்ட்டு கழிவில் எதுவும் சேர்ந்து போகும் அப்படின்னா மியூக்கஸ், கோடை பொருளும் சேர்ந்து போகும். த சிம்டம்ஸ் ஆஃப் த அமீபியாசிஸ் கேன் பி ரேஞ்சஸ் ஃப்ரம், ஓகேங்க, அமீபியாசிஸுடைய அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா டயரியா டு த டிசென்ட்ரி. டயரியானா வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரினா சீதபேதி. விச் பிளட் அண்ட் மியூக்கஸ் இன் த ஸ்டூல், அந்த கழிவுகள் எது இருக்கும்? ரத்தமும் இருக்கும், மியூக்கஸ் இருக்கும். பார்த்துங்க. அடுத்தது ஹவுஸ் ஃப்ளைஸ், மஸ்கா டொமஸ்டிகா ஆக்ட் இஸ் ஏ கேரியர் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் த பேராசைட் ஃப்ரம் த கண்டாமினேட்டட் ஃபீசஸ் அண்ட் வாட்டர். அப்போ இந்த நோயை கடத்துறது யார் அப்படின்னா அடுத்த 1 மார்க்கு ஹவுஸ் ஃப்ளை. அது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கா டொமஸ்டிகா சயின்டிஃபிக் நேம். இதுதான் மாசுபட்ட நீர் மற்றும் என்னது கழிவுகளில் உட்காந்து நம்ம நல்ல உணவுகளை சேதப்படுத்தி அந்த வெக்டாரை கடத்துது, அந்த எண்டோமீபா ஹிஸ்டைட்டிகாவை பரப்புது. ஓகேங்களா? ஆர் யூ கிளியர்? அடுத்த டிசீஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்க தூக்க வியாதி. இஸ் காஸ்டு பை அடுத்த 1 மார்க்கு ட்ரிப்பனோசோமா ஸ்பீசிஸ். ட்ரிப்பனோசோமா இனங்கள் தான் இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்துதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட், த ட்ரிப்பனோசோமா இஸ் ஜெனரலி டிரான்ஸ்மிட்டட் பை பிளட் சக்கிங் செட்சி ஃப்ளை. இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய செட்சி ஈக்கள் தான் இது கடத்துது இந்த நோயை. 3 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரிப்பனோசோமா காசஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ். 3 இனங்கள் இருக்குது ட்ரிப்பனோசோமா. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பனோசோமா கேம்பென்சிஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த குளாசன்னா பல்பாலிஸ் செட்சி ஃப்ளை. அது ஒரு செட்சி ஃப்ளை, அது ஒரு வகை.
அதையும் கடத்துறது யாருன்னா செட்சி ஃப்ளையில் அது ஒரு டைப்ஸு. அண்டு காசஸ் கேம்பியன் ஆர் என்னது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்துகிறது. யார் ஏற்படுத்துறது? டிரிப்பனோசோமா கேம்பியன்ஸ். யார் கடத்துகிறா? செட்சி ஃப்ளை. ரெண்டாவது ட்ரிப்பனோசோமா ரொடிசியன்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை, அதை யார் டிரான்ஸ்மிட் பண்ணுறா? குளோசன்னா மோர்சிட்டன்ஸ் காசிங், அது என்னத்தை காஸ் பண்ணுது? ரொசிடியன் ஆர் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ரொசிடியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்துகிறது. தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ட்ரிப்பனோசோமா க்ரூசி, இது டிரான்ஸ்மிட்டட் பை, இது எப்படி பரவுது அப்படின்னா பக்னா பூச்சி, என்னது கால்டு, என்னது அது பூச்சி பேர் என்ன அப்படின்னா வண்டுன்னு வச்சுக்கலாம், பூச்சின்னு வச்சுக்கலாம். ட்ரையாட்டோமா மெகிஸ்டா அண்ட் காசஸ், இது எந்த நோயை ஏற்படுத்துது அப்படின்னா சாகஸ் டிசீஸ் ஆர் ஆப்பிரிக்கன் ட்ரிப்பனோசோமினியாசிஸ், ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்துகிறது. இது 3 மார்க்காக நோட் பண்ணிங்க. இதை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எந்த ஸ்பீசிஸு எந்த டிசீஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்கணும். அடுத்தது போகலாமா? அடுத்தது பார்த்திங்கன்னா காலா அசார், தமிழ்லேயும் காலா அசார் தான். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோன்னா விசரல் லீஷ்மேனியாசிஸ், வயிற்றறை லீஷ்மேனியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. வேணால் வயிற்று பகுதியெலாம் காசு பண்ணுது. இட் இஸ் காஸ்டு பை, அடுத்த 1 மார்க்கு, லீஷ்மேனியா டோனோவானி, அதுதான் காலா அசாரை ஏற்படுத்துது. விச் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த வெக்டார், அந்த நோய் கடத்தியோட பேர் என்ன அப்படின்னா பிலிப்போட்டோமஸ் சாண்ட்ஃப்ளை, மணல் ஈன்னு சொல்லுவாங்க. பிலிப்போட்டோமஸ். இன்ஃபெக்ஷன் மே அக்கர்ஸ் இன் த எண்டோதீலியல் செல்ஸ், நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்படும் அப்படின்னா எண்டோதீலியல் செல்லு, போன் மேரோ எலும்பு மஞ்சை, லிவரு, லிம்ஃப் கிளாண்டு, சரிங்க, நிணநீர் சுரப்பிகள், பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய், பிளட் வெசல்ஸ் ஆஃப் த ஸ்ப்ளீன், இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? லிவர்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு, கல்லீரல், ஸ்ப்ளீன்னா பார்த்திங்கன்னா மண்ணீரல். சிம்டம்ஸ் ஆஃப் காலா அசார் என்னென்னலாம் அறிகுறிகள் வரும் அப்படின்னா, ஒன்று வெயிட் லாஸ், உடல் எடை குறையும், அனீமியா ஆர்பிசி குறைஞ்சிரும், ஃபீவர் காய்ச்சல் இருக்கும், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர், மண்ணீரலும் கல்லீரலும் வீங்கி போயிடும். இதுதான் அதோடைய சிம்டம்ஸ். காலா அசார் 3 மார்க்காக மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு 5 மார்க் டாபிக் என்ன அப்படின்னா மலேரியா. மலேரியா இஸ் காஸ்டு பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ். மொத்தம் 4 வகை மலேரியா ஸ்பீசிஸ் இருக்குது. அதை டேபிள்லேயே கொடுத்துருக்கப்பாங்க 7.3ல். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவிலே, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். டேபிள் 7.3 பார்த்துங்க. Plasmodium lives in RBC of the human in mature condition called மனிதனுடைய இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசியில் இருக்கக்கூடிய பிளாஸ்மோடியத்தை ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரோபோசோயிட்ஸ் சொல்லுவாங்க. என்ன ஜோயிட்ஸு? ட்ரோபோசோயிட்ஸ். இது இருக்கு பாருங்கள், ட்ரோபோசோயிட்ஸ். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த ஒன் பர்சன் டு த அனதர் பை பைட்டிங் ஆஃப் த இன்ஃபெக்டட் ஃபீமேல். அந்த கொசு யார் அப்படின்னா, அதை கடத்தக்கூடிய கொசுவோட பேர் என்ன அப்படின்னா ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ. பெண் அனாபிலஸ் கொசு தான் அதை கடத்துது. ஓகே, அடுத்ததா லைஃப் சைக்கிள் ஆஃப் த பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இஸ் எ டைஜெனிக் பேரசைட். அது லைஃப் சைக்கிள், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு 2 விருந்தோம்பிகள் தேவை. இன்வால்விங் 2 ஹோஸ்ட். மேன் அஸ் த 1 மார்க் கேட்பாங்க. மேன் அஸ் த செகண்டரி ஹோஸ்ட். ரெண்டாவதாக யார் இருக்கான்னா மேன் இருக்கான். ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னா ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ அஸ் த பிரைமரி ஹோஸ்ட். அப்போ யார் பிரைமரினா கொசு தான், செகண்டரி தான் ஹியூமன். த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன்வால்வ் 3 phases. இதில் ஒரு வாழ்க்கை சுழற்சி 3 நிலைகளை கடந்து தான் வருது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று சைசோகோனி, ரெண்டாவது கேமோகோனி, மூணாவது ஸ்போரோகோனி. ஓகேங்களா? சைசோகோனி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி.
Next, the parasite first enter the human bloodstream through the bite of infected female Anopheles mosquito. மனுஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொசு வந்து கடிக்கிறதுனால அந்த பேரசைட்டு மனுஷனுக்குள்ளே வந்துடுது. அசிட் ஃபீட், அது எதை சாப்பிடுது அப்படின்னா, அசிட் ஃபீட் மஸ்கிட்டோ இன்ஜெக்ட் த சலைவா கண்டெய்னிங் ஸ்போரோஸ்வைட். அப்போ மஸ்கிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனில் கடிக்கும் போது அதில் உள்ள ஸ்போரோஸ்வைட்ஸ் எங்கே வந்துடுது, மனுஷனுக்குள்ளே வந்துடுது. த ஸ்போரோஸ்வைட் வித்தின் த பிளட் ஸ்ட்ரீம். இப்போ மஸ்கிட்டோ வந்து ஸ்போரோஸ்வைட்ஸ் மனிதனுடைய ரத்த ஓட்டத்துக்கு போயிடுது. இமிடியேட்லி உடனே இது எங்கே என்ட்ரு ஆகிடுது, ஹெப்பாட்டிக் செல்ஸ் ஆஃப் த லிவர், கல்லீரல் செல்களுக்குள்ளே செஞ்சிடுது. கல்லீரல் செல்களுக்குள்ளே போயிடுது. ஃபர்தர் இன் த லிவர், அது கல்லீரலில் போய் என்ன செய்யுது அப்படின்னா, தி அண்டர்கோ மல்டிப்ளை ஏசெக்ஷுவல் ஃபிஷன். ஏசெக்ஷுவல் முறையில் அது நிறைய பிரியுது. அது பிரியறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, சைசோகோனி. அப்போ ஸ்போரோஸ்வாய்ட்ஸு லிவருக்குள்ளே போய் டிவைட் ஆகுது. டிவைட் ஆனால் அதுக்கு பேர் என்னது, சைசோகோனி. அண்டு ப்ரொடியூஸ் மீரோஸ்வாய்ட்ஸ். என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, மீரோஸ்வாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. Are you clear, students? After released from liver cells, அதுக்கப்புறம் அது லிவர் செல்லேருந்து வெளில வந்து அந்த மீரோஸ்வாய்ட்ஸ் வெளில வந்து எங்கே போகுது அப்படின்னா, they are penetrate the RBC. லிவர் செல்ஸ்லேருந்து வெளிவிடக்கூடிய மீரோஸ்வாய்ட்ஸ் எங்கே போகுது, ஆர்பிசி செல்லுக்குள்ளே போயிடுது. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா? லைன் பை லைனாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆர்பிசி உள்ளே போனதுக்கப்புறம் இன்சைடு த ஆர்பிசி மீரோஸ்வாய்ட்ஸ் பிகின் டு டெவலப் ஆஸ் யூனிசெல்லுலார் ட்ரோபோஸ்வாய்ட்டாக மாறிடுது. அப்போ மீரோஸ்வாய்ட்டு ஆர்பிசிக்குள்ளே போனோடனே ஒரு செல் ட்ரோபோஸ்வாய்ட்டாக மாறுது. த ட்ரோபோஸ்வாய்ட்ஸ் க்ரோ இன் சைஸ். ட்ரோபோஸ்வாய்ட்டு ஆர்பிசிக்குள்ளே சைஸில் பெருசாகுது. அண்டு சென்ட்ரல் வேக்யூல் டெவலப்பு. சென்ட்ரலில் என்ன உருவாகுது, வேக்யூல் உருவாகுது. அது என்ன செய்யுது அப்படின்னா, புஷிங் தம் டு ஒன் சைட் ஆஃப் த சைட்டோபிளாசம். வேக்யூல் உருவாகும் போது சைட்டோபிளாசம்லாம் ஒன் சைடாக போயிடுது. அண்டு பிகம், இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன, முக்கியமான ஸ்டேஜ், சிக்னண்ட் ரிங் ஸ்டேஜ். அது பார்க்குறதுக்கு ரிங்கு போல் இருக்கும். முத்திரை மோதிர நிலைன்னு சொல்லுவாங்க. முத்திரை, சிக்னட் ரிங் ஸ்டேஜ். அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. வேக்யூல் வந்து சைட்டோபிளாசத்தெலாம் ஒரு பக்கம் தள்ளிடுது. வேக்யூல் மேலே இருக்குது, ஒரு ரிங் எப்படி இருக்கும் அதே போல் இருக்குது. அதனால் அந்த ஸ்டேஜுக்கு சிக்னட் ரிங் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. த ட்ரோபோஸ்வாய்ட் நியூக்ளியஸ் தென் டிவைட் ஏசெக்ஷுவலி. மறுபடியும் அது டிவைட் ஆகுது. டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, சைசாண்ட். என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, சைசாண்ட். அப்போ பாருங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பேருங்கிறத மைண்டில் செட் பண்ணிங்க. ஏ லார்ஜ் சைசான் ஷோ, நிறைய சைசான் என்ன கலரில் இருக்குன்னா, yellowish brown pigmented granule. yellowish brown, மஞ்சள் கடந்த கலரில் இருக்குது. அது கிரானியூல்ஸ் போல் இருக்குது. அந்த கிரானியூல்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா, சஃப்னர்ஸ் கிரானியூல்ஸ். சஃப்னர்ஸ் கிரானியூல்ஸாக இருக்குது. த சைசான் டிவைட் அண்ட் ப்ரொடியூஸ் மோனோநியூக்ளியேட்டட், அதாவது ஒரு நியூக்ளியஸ்குள்ள மீரோஸ்வாய்ட்ஸாக மாறுது. என்னவா மாறுது, அகெயின் சைசான் என்னவா மாறுது, மீரோஸ்வாய்ட்ஸ். ஈவென்ச்சுவலி த எரித்ரோசைட் லைசிஸ். இந்த மீரோஸ்வாய்ட்ஸ் நிலையில் தான் யார் அழிக்கப்படுறா, உடைக்கப்படுது. எது, ஆர்பிசி, எரித்ரோசைட்ஸ் லைசிஸ். எரித்ரோசைட் உடைஞ்சி ரிலீஸ் த மீரோஸ்வாய்ட்ஸ். அந்த மீரோஸ்வாய்ட்ஸ் செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸின், ஹீமோசோயின் டாக்ஸின் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். அது பிளட்டுக்கு வந்தோன்னா இன்ஃபெக்ட் த அதர் எரித்ரோசைட், மற்ற ஆர்பிசியை அழிக்குது. லைசிஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ரிசல்ட் இன் த சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர். அப்போ அந்த ஹீமோசோயின் ரத்தத்தில் கலந்தோடனே நமக்கு என்ன வந்துடுது, ஃபீவர், காய்ச்சல் வந்துடுது. அண்ட் அதர் சிம்டம், மற்ற அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிக்குது. த எரித்ரோசைட் ஸ்டேஜ் இஸ் சைக்கிள் அண்ட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்ராக்சிமேட்லி எவரி. அது வந்து ஆர்பிசிக்குள்ளே எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னா, 48 to 72 மணி நேரம் இருக்கும், ஆர் லாங்கர். 4 வகை பார்த்தோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும், டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசிஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன்வால்வ்டு. த சடன் ரிலீஸ் ஆஃப் மீரோஸ்வாய்ட்ஸ் ட்ரிகர் ஏ அட்டாக் ஆஃப் ஆர்பிசி. உடனே வெளியேற்றப்பட்ட அந்த மீரோஸ்வாய்ட் ஆர்பிசியெல்லாம் அழிக்குது. சரிங்களா? அக்கேஷ்னலி மீரோஸ்வாய்ட்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு
சிலது ஆர்பிசியை அழிச்சிட்டு இருக்கு, சிலது என்னவா மாறுது அப்படின்னா மேக்ரோகேமிட்டோசைட் அண்டு மைக்ரோகேமிட்டோசைட். சிலது என்னவா மாறுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, மேக்ரோகேமிட்டோசைட் அண்டு மைக்ரோகேமிட்டோசைட். ஆர் யூ கிளியர்? when these are ingested by mosquito, இப்போ ஒரு நார்மல் கொசு மனுஷனுக்கு கடிக்கும் பொழுது அது உள்ளே போயிடுது. எது? மனிதன் பிளட்டில் உள்ள மேக்ரோகேமிட்டோசைட் அண்டு மைக்ரோகேமிட்டோசைட். they develop into the male and female gamete. மேக்ரோகேமிட்டோசைட் மேலாகவும் மைக்ரோகேமிட்டோசைட் ஃபீமேல் கேமிட்ஸாகவும் இருக்குது. இப்போ மஸ்கிட்டோ பாடிக்குள்ளே போயாச்சு. இந்த மஸ்கிட்டோ கட், கொசுவினுடைய குடல் பகுதியில் இன்ஃபெக்டட் எர்த்ரோசைட் லைஸ். ஓகேங்களா? இன்ஃபெக்டட் எர்த்ரோசைட் இருக்குல்லையே, அது லைஸ் ஆகுது. அண்டு மேல் அண்டு ஃபீமேல் கேமெட் ஃபெர்டிலைஸ் டு ஃபார்ம் எ டிப்ளாய்டு சைகோட் கால்டு என்னது? ஊக்கினேட். அப்போ மனிதனுடைய பிளட் அது குடிக்கும்பொழுது ஆர்பிசியும் அந்த மஸ்கிட்டோ கட்டுக்குள்ளே குடலுக்குள்ளே போயிடுது. அங்கே போனோடனே ஆர்பிசி உடையுது, 2 கேமிட் வெளில வருது, மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ரெண்டும் ஒன்றா சேருது, சைகோட். அந்த சைகோட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா ஊக்கினேட்னு சொல்கிறாங்க. ஊக்கினேட் மைக்ரேட் டு த மஸ்கிட்டோ கட் வால். சரியா? அந்த ஊக்கினேட் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகுது. எங்கேருந்து? கொசுவினுடைய குடல் பகுதியிலேருந்து அண்ட் டெவலப் இன்டு த ஊசைட்டாக மாறுது. ஊக்கினேட் கன்வெர்டட் டு த ஊசைட். The oocyte undergoes meiosis. நல்லா தெரிஞ்சுங்க எந்த செல் டிவிஷன்? meiosis by the process called ஸ்போரோகோனி. ஸ்போரோகோனி என்ற ப்ராசஸில் மியாசிஸில் டிவைட் ஆகுது டு ஃபார்ம் ஸ்போரோஸ்வாய்ட்டாக மாறுது. சரிங்களா? தீஸ் ஸ்போரோஸ்வாய்ட்ஸ் மைக்ரேட் டு த சலைவரி கிளாண்ட். அப்போ குடலிலிருந்து அது எங்கே போகுது அப்படின்னா அந்த கொசுவினுடைய சலைவரி கிளாண்டுக்கு போகுது ஆஃப் த மஸ்கிட்டோ. த சைக்கிள் இஸ் நவ் கம்ப்ளீட்டட். இப்போ ஒரு சைக்கிள் மனிதன்கிட்டேருந்து கொசுவுக்கு வந்தாச்சு. இப்போ கொசு வந்து ஒரு நார்மலான ஒரு மனுஷனை கடிக்கும்போது அந்த ஸ்போரோஸ்வாய்ட் அவன் பாடிக்குள்ளே போயிடும். இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் when the mosquito bites another human host, கடிக்கும் பொழுது the sporosphyte are injected and the cycle begins to new. அது அடுத்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுது சொல்லி கொடுத்துருக்காங்க. The pathological changes caused by the malaria affect not only the erythrocyte. நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து எர்த்ரோசைட்டை அழிக்கும் போது மட்டும் தெரியாது, பட் ஆல்சோ எதெல்லாம் அடிக்குது? ஸ்ப்ளீன் அண்ட் அதர் விசரல் ஆர்கன், மற்ற சாஃப்ட் ஆர்கனையும் அடிக்குது. இன்குபேஷன் பீரியட் ஆஃப் மலேரியா இஸ் அபவுட் எத்தனை நாள் அப்படின்னா, எத்தனை நாள் நம்ம பாடியில் இருக்கும் அப்படின்னா 12 days. த இயர்லி சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா ஆர், நம்மளுக்கு வந்து தொடக்க கால அறிகுறிகளாக மலேரியா இருந்துச்சு என்னென்ன இருக்கும் அப்படின்னா தலைவலி இருக்கும், நாசியானா என்னது? குமட்டல், மஸ்குலார் பெயின், தசை வலி. த கிளாசிக் சிம்டம்ஸ் ஃபஸ்ட் டெவலப்ஸ் வித் இந்த சிம்டம்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னா சிங்க்ரோனைஸ்டு ரிலீஸ் ஆஃப் என்னது? மியூரோஸ்வாய்ட்ஸு ஹீமோசோயின் டாக்ஸின் அண்டு உடைந்த எரித்ரோசைட்ஸ் டெப்ரீசஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் ரிசல்ட்டிங் இந்த மலேரியா ப்ராக்சின்ஸ். அப்படின்னா நோய்க்கான அறிகுறி நமக்கு தெரிய வருது. என்னென்னலாம் நோய்க்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்னா ஷிவரிங் சில், உடல் ரொம்ப குளிரும், உதறல் இருக்கும், ஹை ஃபீவர் இருக்கும், காய்ச்சல் அதிகமாக இருக்கும். காய்ச்சல் அதிகமாக இருக்குன்னா அதோட ஸ்வெட்டிங் ஆகும். ஃபீவர் அண்ட் சில்ஸ் ஆர் காஸ்டு பை பார்ஷியலி பை த மலேரியா டாக்ஸின். ஃபீவரும் அந்த குளிரும் காய்ச்சலும் குளிரும் எதனால் வருது அப்படின்னா மலேரியல் டாக்ஸின் தட் இன்டியூஸ். அது என்ன செய்யுது? அந்த மலேரியல் டாக்ஸின் தட் இன்டியூஸ் மேக்ரோஃபேஜஸை போய் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த மேக்ரோஃபேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணுது. மேக்ரோஃபேஜஸ் டு ரிலீஸ் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் TNF ஆல்ஃபா அண்ட் இன்டர்லீக்வின். அப்போ நார்மலாக நமக்கு எதனால் வருது அப்படின்னா நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டம் ரெடி ஆகுது அதை மலேரியாவை அழிக்கணும்னு. அந்த டாக்ஸின் வந்து எதை போய் ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பார்த்தா மேக்ரோஃபேஜ். அந்த மேக்ரோஃபேஜ் என்னத்தை ரிலீஸ் பண்ணுது? டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர், புற்றுநோயை அழிக்கக்கூடிய காரணி அண்டு இன்டர்லீக்வின். இது வந்தோன்னு தான் நமக்கு குளிரும் ஜுரமும் அடிக்கடி வருது. இதை தான் இந்த லைஃப் சைக்கிள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் படித்தாலே புரியும் உங்களுக்கு. ஓகே நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் பார்க்குறோம். ப்ரிவென்ஷன் தடுப்பு முறை.
இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சைக்கிள் பை கில்லிங் த இன்செக்ட் வெக்டார். யார் அடிக்கணும்? ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோஸை அடிக்கணும். அதுதான் கண்டக்ட் பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. எப்படி அடிக்கலாம்? மஸ்கிட்டோ லே தர் எக்ஸ் ஆன் வாட்டர் இன் வாட்டர். கொசு வந்து எங்கே முட்டையை விடும்னா தண்ணியில் தான் முட்டையை விடும். லார்வே என்ன செய்யுது? ஹேட்ச் பொறித்து டெவலப் இன் த வாட்டர். அது எங்கே டெவலப் ஆகுதுன்னா வாட்டரில் தான் டெவலப் ஆகுது. பட் ப்ரீத் ஏர் பை மூவிங் த சர்ஃபேஸ். அப்போ தண்ணியிலேருந்து எங்கே வருது அப்படின்னா தண்ணியினுடைய மேல் மட்டத்துக்கு வருது. இப்போ மேல் மட்டத்துக்கு ஆக்சிஜனை சுவாசிக்க வருது. அப்போ மேல் மட்டத்தில் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டோம்னா அது ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது, செத்து போயிடும். டு மேக் இட் இம்பாசிபிள் ஃபார் மஸ்கிட்டோ லார்வே அண்ட் என்னது பீப்பு டு ப்ரீத். நம்ம ஆயிலை ஸ்ப்ரே பண்ணோம்னா அது வந்து இது பண்ணாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த டேபிள் படிங்க. டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலேரியா டைப்ஸ் பார்த்தோம்ல, அதோடைய இது தான் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மலேரியா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது காசேட்டி ஏஜென்ட்டு, டியூரேஷன் ஆஃப் எரித்ரோசைட்டிக் சைக்கிள், அது எத்தனை மணி நேரம் ஆர்பிசியில் இருக்கும். இது எல்லாமே ஒரு 3 மார்க்காக பயன்படுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மட்டும் கிடையாது, நீட்டில் இந்த இதில் கேட்பாங்க. டெர்டியன் ஆர் பிகின் டெர்டியன் ஆர் வைவாக்ஸ் மலேரியா எல்லாத்தையும் மெமரி பண்ணு, ஒன்று மட்டும் படிக்காதீங்க. அது காசேட்டி ஏஜென்ட் யார்? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஆர்பிசியில் எத்தனை மணி நேரம் இருக்கும்? 48 மணி நேரம். ரெண்டாவது குவார்டன் மலேரியா, அது அந்த டிசீஸை காஸ் பண்ணுறது யார்? பிளாஸ்மோடியம் மலேரியா. எத்தனை மணி நேரம் ஆர்பிசியில் இருக்கும்? 72 மணி நேரம். மூணாவது டைப் என்னது? மைல்டு டெர்டியன் மலேரியா, அது காசேட்டி ஏஜென்ட் யார்? பிளாஸ்மோடியம் ஓவிலே. எத்தனை மணி நேரம் ஆர்பிசியில் இருக்கும்? 48 மணி நேரம். நாலாவது மேலிக்னன்ட் டெர்டியன் ஆர் குவார்டினியன் மலேரியா, இதுதான் ரொம்ப டெத்து. காசேட்டி ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். மொத்தம் 4ல் ரொம்ப ஃபேட்டல் டைப் வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னா அந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் தான். எத்தனை மணி நேரம் ஆர்பிசியில் இருக்கும்? 36லேருந்து 48 மணி நேரம் இருக்கும். ஓகே, அந்த ப்ரிவென்ஷனை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பாண்ட் அண்டு ட்ரைனேஜ். பாண்ட்னா தெரியும், குட்டை குளம். ட்ரைனேஜ் டிச்சஸ், வடிகால் வாய்க்கால்கள். அண்ட் அதர் பெர்மனன்ட் பாடிஸ் ஆஃப் வாட்டர், நிரந்தரமாக தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளை கேன் பி ஸ்டாக்டு வித் ஃபிஷ்ஷஸ் சச்சஸ். என்ன மீனை விட சொல்கிறாங்க? 1 மார்க்கு. கம்பூசியா விச் ஃபீட் ஆன் மஸ்கிட்டோ லார்வே. நீ அந்த கம்பூசியா மீன்களை விட்டிங்கன்னா அந்த கொசுவினுடைய லார்வாவே அது சாப்பிட்டுடும். அதுக்கு தான் ஃபுட்டு. அப்போ தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் கம்பூசியா லார்வாய் விட்டோம்னா அது சாப்பிட்டுடும். அதனால் வெக்டார் அழிக்கப்படுது, நோய் பரவாது. Preparation containing Bacillus thuringiensis can be sprayed to kill the mosquito larva since it is not toxic to the other form of life. மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிலஸ் thuringiensisனா பாக்டீரியா. தண்ணியில் அதை தெளிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா மஸ்கிட்டோ லார்வா அழிக்கப்படுது. அந்த பேசிலஸ் thuringiensis மற்ற உயிர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது, பிரச்சனை கிடையாது. அடுத்தது, த பெஸ்ட் ப்ரொடெக்டிவ் அகெயின்ஸ்ட் த மலேரியா இஸ் டு அவாய்ட் பீயிங் பிட்டன் பை மஸ்கிட்டோ. நல்ல மெத்தட் என்னென்னா நம்மளை வந்து கொசு கடிக்காமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பீப்புள் ஆர் அட்வைஸ்டு டு யூஸ் மஸ்கிட்டோ நெட், கொசு வலையை பயன்படுத்தணும். ஒயர் காகிங் ஆஃப் விண்டோஸ், சரிங்களா? ஒயர் அந்த விண்டோஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தா கொசு வராமல் கொசு வலையை அந்த விண்டோஸில் டோர்லாம் அடிச்சிருப்பாங்க. ப்ரிவென்ட் த மஸ்கிட்டோ பைட்ஸ், உள்ள வீட்டுக்குள்ளே மஸ்கிட்டோ வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். In the 1950s, the World Health Organization who introduced the malaria eradication program அப்படிங்கிறத கொண்டு வராங்க. This program was not successful due to resistance of the plasmodium to the drug. அவன் கண்டுபிடிச்ச மருந்து அந்த பிளாஸ்மோடியம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிச்சு. அந்த கண்டுபிடிச்ச மருந்தால் பிளாஸ்மோடியத்தை அழிக்க முடியல. அதுக்கப்புறம் ஓகே, அண்ட் இட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோவுக்கு டிடிடி அடித்தாங்க, டைநைட்ரோட்டோலுவின். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொசுவை அழிக்க முடியல. அதனால் அந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டூ யூ நோ பாக்ஸ் பாருங்கள். மலேரியா வேக்சின், மலேரியா தடுப்பூசி இஸ் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் மலேரியா. அது மலேரியா வராமல் தடுக்குது. தே ஓன்லி அப்ரூவ்டு வேக்சின் எப்போ? 2015. ஒன்லி ஒன் வேக்சின், மலேரியாவுக்காக ஒரு வேக்சின் தான் 2015 வரைக்கும் இருந்திருக்கு. அது வந்து ஆர்டிஎஸ் மஸ்குரிக்ஸ். அது பேர் என்னது? மஸ்குரிக்ஸ். இட் இஸ் ரிகவர்டு 4 இன்ஜெக்ஷன் அண்ட் ஹேஸ் ரிலேட்டிவ்லி லோ எஃபிஷியன்சி.
அதை நீ போகணுன்னா 4 தடவை நீ இன்ஜெக்ஷன் போடணும் மலேரியா வராமல் தடுக்கணும்னா. ஏன்னா அது ரொம்ப குறைந்த திறன் உடையது. எத்தனை பர்சன்டேஜ்னா 26 to 50% தான். அப்போ அது 100% வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 4 தடவை ஊசி போடணும். டியூ டு திஸ் லோ எஃபிஷியன்சி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் does not recommended the use of RTSS vaccine in the babies between 6 and 12 weeks of age. ஸோ அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை போடுறதுனால குறைந்த எஃபிஷியன்சி இருக்கிறதுனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா 6லிருந்து 12 வாரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு அதை போடக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ கிளியர் அபவுட் த லெசன்? என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம், அப்படியே ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். புரோட்டோசோவன் டிசீஸ் பார்த்தாச்சு. அதில் வந்து என்ன பார்த்தோம்? ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், காலாஜார், அப்புறம் மலேரியா, அது லைஃப் சைக்கிள், அது ப்ரிவென்ஷன் படித்தாச்சு. இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தா என்ன பண்ணலாம்? ஃபங்கல் டிசீஸை பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.